ஹாய் ஹலோ வெல்கம் டு யூடியூப் சேனல். அனைவருக்கும் வணக்கம். மணிகண்டன் சரி வீடியோ. இன்றைக்கி நம்ம வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு முனீஸ்வரன் கோயிலுங்களா, முனீஸ்வரன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நிறைய பேர் வருவாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை வருவாங்க, எல்லாம் வருவாங்க. வந்து இங்கே பேய் ஓடுறது, காற்று கருப்பு, பில்லி சூனியம் இதெல்லாம் நல்லா எல்லாம் பண்ணுவாங்களா. எடுத்து இங்கே சாமியார் இருக்கிறாரு. சாமியார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சாமியார் இந்த கோயில் வரலாறு பற்றி என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் கிட்ட வச்சு பேசுங்க. முனியப்பன் கோயிலுங்க. முனியப்பன் கோயிலுங்க என்னென்னலாம் பூஜை நடக்கும்? வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை பார்க்குறேங்க. பூஜை நடக்கும். இங்கே என்னெல்லாம் அது போக நடக்கும்? அது காற்று கருப்பு, வப்பு சூனியம், கால் கழுவிங்க போகிறது, பேய் வச்சு அடங்காரத்து, பொண்டாட்டி அடங்காரத்து, குணம்லாம் செய்யும், எல்லாம் செய்யுங்க. சரி, இந்த குழந்தை தன்மை அதில் பாக்கலாங்குது. இங்கே வந்து இப்போ எத்தனை பேர் வெளியூர்லேருந்து யாரெல்லாம் வராங்க? அம்மா பேர் வேலூர், போலூர், சித்தூர், ஊத்தங்கரை, பாண்டி, கடலூர், செஞ்சி, திண்டிவனம், உளுந்தூர்பேட்டை, விழுப்புரம், சேலம், மெட்ராஸ், திருச்சி, ஜனம் கேரளா வரைக்கும் நான் வெளிமலை வரைக்கும் மாட்டிக்கிறேன் சார். மிச்சம் ஓட்ட விட்டாங்க. சரி, இது என்ன இங்கே கோயிலாக அறுக்குறாங்களா, கிடாயெல்லாம் வெட்டுறாங்களா? கிடா, பண்ணி, ஆடு பூஜை. இது சாமி சிலைங்களாம் நல்லா ரொம்ப ஆக்ரோஷமான சிலைங்களாக இருக்குது. என்ன சாமி இது? இது முனியப்பன் கோயிலுங்க. குதிரக்கத்தில் இல்லைங்க. இது இங்கே ஏதாவது ஒன்று வேண்டிட்டு போனால் கண்டிப்பாக நிறைவேறுங்களா? என்ன நடக்குதுங்க. எல்லாம் மணி நிறைய கட்டி வச்சுக்கிறாங்க, ஆசை ஃபுல்லாக அது இதுன்னு. அப்போ இங்கே நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கிறாங்க. வாரம் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 3 நாள் அமாவாசைக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் அது போக இந்த இடத்துல தான் உட்காந்து பேய் ஓடுறத கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி உண்மைங்களா? முன்னாடி தான் உட்கார வச்சு இங்கே தான் வந்து பேய், இந்த காற்று கருப்பு எல்லாமே எல்லாமே வந்து ஓட்டிடுறாங்க. வெளியூர்லேருந்து கூட, சென்னையிலேருந்து வரதா கூட கேள்விப்பட்டேன். சென்னை நானும் இப்போ சொன்ன வேலூர், போலூர், சித்தூர், பாண்டி, கடலூர், செஞ்சு எல்லாம் இங்கே போகிறாங்க. வணக்கம், ஞாயிற்றுக்கிழமை போகிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஞாயிற்றுக்கிழமை 100 ரூபா காய்ச்சி வச்சு பார்த்துட்டு பிள்ளைங்க ஆரோட சொல்கிறேன். ஹலோ மக்களே, இது பார்த்தோன்னாக்கா நம்ம வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் வட்டம் தாலுகா சேர்ந்த இந்த ராவத்தனூர் கிராமத்தில் இந்த போகிற வழியில் முனியப்பன் கோயில் அங்கே நடக்குது. இந்த காவா இந்த அதாவது வந்து இந்த காட்டு இறக்கத்தில் வந்து பார்த்தோன்னா ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது. அந்த ரோடு ஓரத்தில் இருக்குது இந்த முனியப்பன் கோயில். இந்த முனியப்பன் கோயில் பார்த்தோன்னாக்கா வந்து இந்த பேய் ஓடுறதுலாம் வந்து இங்கே தான் நடக்க மாட்டேங்குது. இப்போ இந்த இடத்துல தான் உட்காந்து பாருங்க, இந்த இடத்துல தான் உட்காந்து அவர் பூச்சாரி பேய் ஓட்டுவார். சக்கரம் போட்டுக்குது பாருங்க, இந்த சக்கரத்தில் தான் உட்கார வச்சு பண்ணுறோம். இங்கே அது போக அங்கே ஆடு, கோழி, கிடா இதெல்லாம் வெட்டுவாங்களாட்டங்குது. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பேய் பிடிச்சிருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு காற்று கருப்பு பிடிச்சிருந்தாலும் நைட்டில் வந்து பெணாத்துறது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள் வந்து அந்த இவர் பிடிச்சிங்க, பூசாரி பிடிச்சிங்க, கை கால் இல்லாமல் வைக்கிறவங்க வராங்க. அது மட்டும் இல்லாத குழந்தை பேக்கிங், அதுவும் குழந்தை பேக்கிங் இல்லாதவங்களுக்கும் வந்து குழந்தை நின்று போகுதுன்னு சொல்கிறாங்க. இங்கே எல்லாமே வந்துருக்கிறாங்க. நீங்களும் வேணா விருப்பம் இருந்தால் இதேமாரி இந்த கோயிலுக்கு வரலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு முதல்ல வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களான ஷேர் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, பாய்.